நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்துடுவோம். இன்றைக்கி பார்க்கலாம் மாடி தோட்ட டூர். இது செம்பருத்தி அழகாக இருக்கா, அதான் நிறையா கூட்டிருக்கு. இது இன்னும் பெரிய செம்பருத்தி, வேறு வீடியோவில் போட்டுருக்கு பூவு. இது வானம் பார்த்த மிளகாய். இங்கே பாருங்கள், மேலே இருக்கும், மேலே மேலே நிற்கும், மேலே வானத்தை பார்த்து நிற்கிதா, வானம் பார்த்த மிளகாய். இது மிளகாய். இது ஒரு இது மிளகாய் விதை தூவி விட்டு நிறையா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த பாருங்க தக்காளி பாருங்க, தக்காளி நிறைய தக்காளி வச்சுருக்கா, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. காய்க்கட்டும் பழுக்கட்டும் போடுறேன் வீடியோஸ். இப்போ கத்திரிக்காய், இந்த ஒரு கத்திரிக்காய் இப்போ வந்திருக்கு பாருங்கள், நீட்டு கத்திரிக்காய். ஏதாங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு, இவ்வளோ பெருசு வரும், 1/2 அடி நீளம், கை ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இருக்குது. இன்னும் நீளம் வரும். இன்றைக்கி சாம்பாருக்காக பறிக்க வந்தேன். 2 காய் இருந்தது, ஒரு காய் தான் இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய். இந்த பாருங்கள், இது வந்து திருச்சி கத்திரிக்காய் பாளையம். இது ஒரு கத்திரிக்காய் குத்தியாக இருக்குது. இந்த பாருங்கள் கத்திரிக்காய். அப்புறம் ப்ளூ குண்டு, உஜாலையிலே குண்டு கத்திரிக்காய், உஜாலா குண்டு கத்திரிக்காய், ப்ளூ காய் கத்திரிக்காய் பாருங்கள். இதிலே கொஞ்சம் இது ஒரு குண்டுலே உஜாலா, இது ஒரு குண்டு உஜாலா. தக்காளி விதை போட்டு விட்டாங்க. சும்மா தூக்கி விட்ட தக்காளி, வீட்டில் அலசி ஊற்றின தக்காளி விதை நிறையா வந்திருக்கு. இது மிளகா, இது லெமன் கிராஸ், இது சிலோன் பசலி, இது பொன்னாங்கனி, கருண் துளசி, வாடாமல்லி, சாமந்தி, இன்சுலின் பிளான்ட்டு, மறிக்கொழுந்து பாருங்கள், சின்னதாக வச்சேன், அது குச்சி எவ்வளோ பெருசாக பாரு. மறிக்கொழுந்து செம்ம வாசனையாக இருக்குது. மறிக்கொழுந்து, துளசி, சங்குப்பூ, இது சங்குப்பூ ரெண்டும் அழகாக பூத்துருக்கு. இது ஒரு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய்ங்க. இங்கே வரும், இது வரி கத்திரிக்காய், 2 வரி கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு.